அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி. உலகெல்லாம் உணர்ந்து ஓதற்கு அரியவன், நிலவுலாவிய நீர்மலி வேணியன், அலகில் சோதியன் அம்பலத்து ஆடுவான், மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவான். உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்ளுகின்றேன். ஒவ்வொரு நாளும் இங்கே நல்ல ஞான விஷயங்கள் பரிமாறப்படுகின்றன. நம்ம பாலகிருஷ்ண ஐயா பேசுகிற பொழுது குறிப்பிட்டார்கள், உணர்வு பற்றியும் அறிவு பற்றியும் குறிப்பிட்டார்கள். முதல்ல நமக்கு அந்த உணர்வு வர வேண்டும் என்று சொன்னார்கள். அவருடைய அனுபவத்தையே சொன்னார். அவருடைய தந்தையார் கோயிலுக்கு போவார், சக்கரை பொங்கல் தருவார், நானும் போவேன், அதை வாங்கி சாப்பிட்டு எனக்கு உணர்வு வந்துடுது அப்படின்னார். அதனால தான் நான் இதெல்லாம் செய்கிறேன்னார். அப்போ உணர்வு என்பது சர்க்கரை பொங்கலோடு தொடங்குகிறது என்பது இங்கே புலனாகின்றது. அதை ஐயா அவர்கள் அழகாக சொன்னார். அந்த உணர்வு காரணமாகத்தான் இங்கே ஒரு மாதம் முழுவதும் அவர் இங்கே நிகழ்ச்சியை நடத்தி கொண்டிருக்கிறார். அதை நம்ம சிவகுமார் குறிப்பிட்டார்கள். இதெல்லாம் நடத்தி எல்லாரையும் பேச வச்சு, அது மட்டும் இல்லாமல் சின்ன உணவு கொடுக்குறாரு, அதை நாங்கள்லாம் சாப்பிட்டுட்டு போனோம்னா நல்லா தூக்கம் வருது அப்படின்னாரு. அவர் கொடுக்குறது சின்ன உணவு கிடையாது, ஒரு மூணு வகை சாப்பாடு கொடுக்குறாரு. இட்லி, சப்பாத்தி, வேறு ஏதோ ஒன்று கொடுக்குறாரு, வடை, இன்னொரு பொருளையும் கொடுக்குறாரு. இதெல்லாம் சாப்பிட்டா தூக்கம் வராமல் என்ன பண்ணும்? அப்படி நல்ல காதுக்கும் விருந்து கொடுக்கிறார், வயிற்றுக்கும் விருந்து படைக்கிறார். இப்படி ஐயா அவர்கள் ஒரு சிறந்த தொண்டாற்றி வருகின்றார்கள். ஏனென்றால் உணவு ஒவ்வொரு மனிதனுக்கும், ஒவ்வொரு உயிருக்கும், அது எந்த ஜீவராசியாக இருந்தாலும், அறிவு கூட இல்லாமல் போகலாம், ஆனால் வயிற்றுக்கு உணவு இல்லைன்னா எந்த ஜீவராசியும் வாழ முடியாது. அதனால்தான் விவேகானந்தர் சொல்லுவார், நீ முதலில் ஒருவனுக்கு அறிவை ஞானத்தை கற்பிப்பதற்கு முன்னால் அவனுடைய பசித்த வயிற்றுக்கு நீ உணவு கொடுத்து நிரப்பு, பிறகு இந்த ஞானத்தை எல்லாம் அவனுக்கு கொடு அப்படின்னு சொல்லுவார். அது மாதிரி 2 வேலையும் செய்கிற பாலகிருஷ்ணன் ஐயா அவர்கள் மிகச்சிறப்பானவர். அவர் தெய்வலோகத்துக்கு விருந்தாளியாக போகக்கூடியவர் என்பதில் எந்த சந்தேகமும் கிடையாது. அப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அவருக்கு துணை நின்று இந்த பெரிய இடத்தை வழங்கி இருக்கிற ஜெயபால் செட்டியார் குடும்பத்திற்கும் நல்ல தெய்வ பலன் கிட்டும் என்பதில் சந்தேகம் இல்லை. அப்படி இந்த நல்ல ஞான காரியங்களை செய்கிறவர்கள் எல்லாருமே இறைவனுக்கு உகந்தவர்களாக இருப்பார்கள் என்பது திண்ணம். அப்படி இந்த ஆன்மீக நிகழ்வுகள் என்றைக்கு மனிதனுக்கு இறைவனை பற்றிய உணர்வு அல்லது அறிவு உண்டாயிற்றோ அன்றிலிருந்து இந்த தொடர்புகள் பெருகிக்கொண்டே வருகின்றன. அதில் புரிந்து கொள்வதில் கொஞ்சம் ஏற்றத்தாழ்வுகள் இருக்கலாம். அந்த ஏற்றத்தாழ்வுகள் தான் ஒருவனுடைய பிறவியை தள்ளி தள்ளி போட்டுக்கொண்டே அடுத்தடுத்த பிறவிகளுக்கு அவைகள் விதைகளாக இருக்கின்றன. யார் ஒருவர் முழுமையாக இறைவனை புரிந்து கொள்ளுகிறாரோ அல்லது அறிந்து கொள்ளுகிறாரோ அல்லது உணர்ந்து கொள்ளுகிறாரோ அவர்களுக்கு அடுத்த பிறவி தடைப்பட்டு போகிறது. அதை தான் நம்ம இன்னைக்கு பேச போகிறோம். பக்தியை மேம்பாடு அடைய செய்வதில் பெருந்துணை புரிவது அறிவா உணர்வா என்ற ஒரு தலைப்பு இங்கே தரப்பட்டிருக்கிறது. பக்தி அப்படின்னா இப்போ நம்ம உணர்வு என்றாலும் பக்தி தான், நமக்கு அந்த நிலை தெரியும். உணர்வு தானே பக்தி, இறைவனை அறிந்து கொண்டு அவனை வழிபடுவது தானே பக்தி அப்படின்னு பேசலாம். சின்ன சின்ன வேறுபாடுகள் தான், வேறு ஒன்றும் இல்லை.
இறைவன் மீது நாம் பற்று வைக்க வேண்டும். அந்த பற்றுக்குத்தான் நம்முடைய முன்னோர்கள் 10ன்னு பேர் வச்சாங்க. மாணிக்க வாசக பெருமான் பாடுவார் திருவெம்பாவையில். இப்போ மார்கழி மாதத்தில் பெரும்பாலும் எல்லாருக்கும் தெரியும். முத்தன்ன வெண்ணகையாய் முன்வந்து எதிர் எழுந்து என் அத்தன் ஆனந்தன் அமுதன் என்று அள்ளூரி தித்திக்க பேசுவாய் வந்து உன் கடை திறவாய் அப்படின்னு ஒவ்வொரு வீட்டுக்கும் பெண்கள் போய் விடியற்காலையில் வீட்டிற்குள்ளே அறையில் உறங்கி கொண்டிருக்கிற அந்த பெண்ணை எழுப்புவதற்கு செல்லுகிறார்கள். ஆனால் அந்த பெண்ணு முன்னாளெல்லாம் என்ன பேசுவான்னா சிவபெருமானை பற்றி ரொம்ப அற்புதமாக பேசுவாள். என் நத்தன் எங்கள் அப்பன் இறைவன், ஆனந்தன் இன்பமயமானவன், அமுதன் அவன் அமுதம் மாதிரி இனிக்க கூடியவன் என்று தித்திக்க பேசுவாள். இப்படிலாம் பேசுவேன். ஆனால் தூக்கம்னு ஒன்று வந்துட்டானா செம தூக்கம் தூங்குறிய நீன்னு கேட்குறாங்க. அதான் முத்து அன்ன வெண்ணகையாய் முத்து போன்ற பல்வரிசை உடையவளே முன் வந்து, நேற்று முந்தா நாளெல்லாம் நீயே முந்திரி கொட்டை மாதிரி முன்ன வருவ, முன் வந்து எதிர் எழுந்து என் அத்தன் ஆனந்தன் அமுதன் என்று அள்ளூரி அப்படியே வாயில் நீர் சுரக்க பேசுவாய், தித்திக்க பேசுவாய், வந்து உன் கடை திறவாய். வீட்டுக்குள்ளவே அறையை கதவடைத்து கொண்டு உறங்கி கொண்டிருக்கிறாய், கடைனா கதவு திறவாய் என்று கேட்கிறார்கள். அப்போ அந்த உள்ளே இருந்த அந்த பெண் பேசுகிறாள். திறவாய் என்று சொன்ன உடனே 10 வெளியே இருந்த இருக்கிற பெண்களை பார்த்து உள்ளே இருக்கிற பெண் கேட்பா. 10 10ன்னா பற்று அல்லது பக்தி. அந்த 10 என்ற சொல்லுதான் பத்தி என்று ஆனது. அந்த பத்தி என்ற சொல்லுதான் பக்தி என்று மருவியது. 10 ஈசன் பழ அடியீர். நீங்கள் சீனியருங்க, என்னை விட சீனியருங்க, பழ அடியீர் என்று அந்த பெண் சொல்லுகிறாள். 10 நீங்கள் ரொம்ப பக்தி உங்களுக்கு அப்படின்வா. ஈசன் பழ அடியீர். புத்தடியோம், நான் இன்றைக்கி தான் வந்து சேர்ந்தேன், கொஞ்ச நாள் தான் ஆகுது, நான் புதிய அடியார். நான் புண்மை, நான் பண்ணுற சின்ன சின்ன தப்புங்களை நீங்கள்லாம் அதை கவனிக்காமல் விட்டுட்டு என்னை ஏற்றுக்கொண்டு என்னையும் உற்சாகப்படுத்தினா ஊக்கப்படுத்தினா ஆகாதா அப்படின்னு கேட்குறான். இந்த 10 என்ற வார்த்தை பற்று என்கிற வார்த்தையிலிருந்து 10 உண்டானது. 10 தான் பத்தி. அதை நம்ம பக்தின்னு பா சொல்லாமல் பக்தின்னு பா சொல்லுவோம். அது பிற்காலத்தில் அப்படி ஆயிடுத்து. பத்தி பத்திமை என்று பெரியவர்கள் தேவாரத்திலலாம் பாடுவாங்க. இந்த பற்று என்கிற வார்த்தை பொது. யார் ஒருவர் இறைவனை அறிகிறார்களோ அவர்களுக்கும் அது பொது. யார் ஒருவர் உணர்வால் இறைவனை அர்ச்சிக்கிறார்களோ அவர்களுக்கும் பற்று பொது. முதலில் இறைவனை பற்றி கொள்ள வேண்டும். அதனால தானே வள்ளுவர் பேசினார், பற்றுக நீ பிடிச்சிக்கோன்றார். எதை? பற்றற்றான் பற்றினை. யாரை பிடிக்கணும்னா இறைவன் எந்தவித பற்றும் கிடையாது. இன்னவருக்கு ஆனவன் இன்னவருக்கு ஆகாதவன், வேண்டவன் வேண்டப்படாதவன். என்னங்க இதெல்லாம் நான் எதனா ஆட்டி கீட்டி உடஞ்சி தானே என் புண்மை தீர்த்து ஆட்கொள்ள வேண்டும் நீங்கள். இது மாதிரி அப்படி இறைவனுக்கு பற்று கிடையாது. எல்லாரையும் ஒரு நிகராக பார்க்கக்கூடியவன். இவன் அறிவுள்ளவனா இவன் அறிவற்றவனா அப்படிலாம் ஆராய மாட்டான் இறைவன். அதனால தான் இங்கே அந்த ஞானத்தால் அறிகிறவர்களுக்கும் அவன் அருள் புரிகிறான். உணர்வால் அவனை புரிந்து கொள்ளுகிறவர்களுக்கும் அவன் அருள் புரிகிறான். அதுதான் இந்த 2 தலைப்பை வைப்பதற்கான காரணம். நிறைய ஞானிகள் ஞானத்தாலேயே அவனை உணர்ந்து அவன் திருவடியை அடைந்திருக்கிறார்கள், பக்தியாலேயும் உணர்ந்து அடைந்திருக்கிறார்கள். இப்போ இதில் எது இருந்தால் ரொம்ப பெரிய துணை புரியும், இறைவனை அடைவதற்கு எளிமையான வழி எது என்பது தான் இங்கே கேள்வி. அதனால்தான்
பக்தியை செலுத்துவதில் பக்தியை மேம்படச் செய்வதில் பெரிதும் துணை புரிவது அறிவா உணர்வா என்று இங்கே வைக்கப்பட்டிருக்கிறது. அறிவு என்பது இங்கே நம்ம அணியில் பேசுகிற அருளாளர்களுக்கெல்லாம் நான் சொல்லிக்கொள்வது என்ன என்றால், இங்கே அறிவு என்பது உலகியல் அறிவை இங்கே இழுத்து வைத்து பேசக்கூடாது. அவர் இந்த உலகத்தில் பெரிய அறிஞராக இருக்கார், அவர் பொருளாதார அறிஞர், அவர் அரசியல் அறிஞர், அவர் விஞ்ஞானத்தில் அறிஞர், இப்படிலாம் பேசுவது வேறு. இது உலகியலை பற்றிய வழக்காறு. அதெல்லாம் இங்கே அறிவு என்பது என்ன என்றால் தன்னை அறிவது. ஒரு ஆன்மா தன்னை அறிந்து கொள்ள வேண்டும், இறைவனை அறிய வேண்டும். இது ரெண்டு அறிவும் இருந்தால் தான் நம்ம மேம்பாடு அடைய முடியும். அது அறிவு வகையில். அதுதான் வள்ளுவர் சொல்லுவார், மெய்யுணர்தல் அப்படின்னு ஒரு அதிகாரம் வைத்து ஐயத்தின் நீங்கி தெளிந்தார்க்கு. எப்பொழுதுமே அறிவானது சந்தேகத்தை கிளப்பிக்கொண்டே இருக்கும். ஐயம், இது என்ன அது என்ன, ஒரு ஐயம் தீர்ந்ததனால் இன்னொரு ஐயம் உண்டாகி கொண்டே இருக்கும். அதனால்தான் ஐயத்தின் நீங்க வேண்டும். யார் ஒருவர் இந்த பிரபஞ்சத்தை பற்றி, இறைவனை பற்றி, தன்னை பற்றி முழுமையாக அறிகிறார்களோ அவர்கள் மெய்யறிஞர் அப்படின்னு அர்த்தம். அதனால்தான் ஐயத்தின் நீங்கி தெளிந்தார்க்கு வையத்தின் வானம் நனியது உடைத்து. யார் ஒருவர் இந்த ஐயங்களில் எல்லாம் நீங்கி ஞானத்தின் முழுமை பெறுகிறார்களோ அவர்களுக்கு இந்த பூமி தூர போயிடும். இந்த பூமியில் தான் வாழ்வார்கள். ஆனால் இந்த பூமியை விட்டு பல மைல் தூரம் போயிடுவாங்க, பல ஆயிரம் மைல் தூரம் போயிடுவாங்க. வானம் இருக்குது பாருங்க, தெய்வலோகம், அது கிட்ட வந்துடும்ன்றார். வையத்தை விட வானம் நனியது உடைத்து. வானத்துக்கு அவங்க ரொம்ப அண்மையில் சமீபத்தில் சென்று விடுவார்கள் என்று வள்ளுவர் பேசுகிறார். அது அறிவு. உணர்வு என்பது இப்போ உலகத்தில் ஞானிகள்னா விரல் விட்டு எண்ணி விடலாம். தன்னை பற்றியே அறிய முடியாமல் கோடிக்கணக்கான ஜனங்கள் இந்த உலகத்தில் வாழ்கிறார்கள். அப்போ அவங்களாம் கடவுளை நினைக்கணும் இல்லையா? அந்த பற்று அவர்களுக்குள்ளும் இருக்கிறது இல்லையா? அந்த உணர்வு அவர்களுக்குள்ளும் இருக்குது இல்லையா? அதை வளர்த்து கொள்வது. முதல்ல கோயிலுக்கு போவாங்க. இப்போ பாலகிருஷ்ணன் சொன்னார் பாருங்க, சக்கரை பொங்கல் வாங்க போனேன்னு. அதுதான் சரியை நிலை. ஆரம்பம் கோயிலுக்கு செல்வது, சாமி கும்பிடுவது, அங்கே விளக்குவது, பூ எடுத்து போடுவது, இதெல்லாம் இந்த பயிற்சி வரணும். அது உணர்வால் ஏற்படுவது. இது எல்லா ஜனங்களுக்கும் போது. அது ஒரு பெரிய அறிவாளியும் செய்யலாம், ஒன்றுமே தெரியாத மனிதனும் செய்யலாம். இந்த உணர்வு நிலை பெருந்துணை புரிகிறதா அப்படின்னு கேள்வி வைக்கப்பட்டிருக்கிறது. இந்த ரெண்டையும் அடிப்படையாக வைத்து நம்ம ஒவ்வொரு அணியிலும் பேசுகிற பெருமக்கள் ரொம்ப சிறப்பாக உரையாடக்கூடியவர்கள், வாதாடக்கூடியவர்கள், நல்ல கருத்துக்களை எடுத்து வைக்கக்கூடியவர்கள். அவர்கள் அணித்தலைவர்கள் ஒரு 10 நிமிடம், முதல் ஒரு 8 நிமிடம் ஆன உடனே யாராவது ஒருத்தர் அந்த பொறுப்பை எடுத்துக்குங்க. ஐயா சரிங்களா? 8 நிமிடம் ஆன உடனே ஒரு முதல் ஒலி எழுப்புவார்கள். மணி இருந்தால் மணி அடிக்கலாம், இல்லைன்னா மேஜையை தட்டலாம். அப்புறம் 10வது நிமிடத்தில் 2வது முறையாக அடிக்கிற பொழுது அந்த நேர வரையறைக்கு உட்பட்டு அவர்கள் கருத்துக்களை வைக்க வேண்டுமா கேட்டுக்கொள்கிறேன். அணியில் பேசுகிற பெருமக்கள் மொத்தம் 7 நிமிடம், 5 நிமிடத்தில் ஒரு மணி அடிக்கப்படும், 7வது நிமிடத்தில் முடிக்க வேண்டும். இந்த வரையறைக்கு உட்பட்டு நாம் எல்லோரும் வந்திருக்கிற ஆன்மீக பெருமக்களுக்கு நல்ல மெய்யின்பச் சுவையை வழங்க வேண்டும் என்று கேட்டு, நம்ம பக்தியை மேம்படச் செய்வதில் பெரிதும் துணை புரிவது
அறிவே, அதாவது மெய்யறிவே என்கிற அணியை வலுப்படுத்துவதற்காக நம்ம செந்தமிழ் குரிசில் தமிழக அரசால் நல்லாசிரியர் என்று விருதளிக்க பெற்றவர், நல்ல பேச்சாளர், புலவர் சீனிவாசன் ஐயா அவர்களை இந்த மேடைக்கு அழைக்கின்றேன்.